ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கலாங்க. சர்க்கரை பொங்கல் வந்து குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா வந்து பாசிப்பருப்பு 100 கிராமு, 2 டம்ளர் பச்சரிசிங்க. நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வந்து 100 கிராம், பச்சரிசி 2 டம்ளருங்க. பச்சரிசி 2 டம்ளருக்கு வந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாங்க, கலக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 10 ஏலக்காய் போட்டு நல்லா குக்கரை மூடி அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த உடனே எடுத்து கிண்டி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அப்படியே கிண்டுங்க, இந்த மாதிரி இருக்கும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அந்த மாதிரி லேஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 நல்லா லேஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெல்லத்தை பொரித்து வச்சுக்கோங்க. நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெல்லத்தை. ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நெய் காயிட்டுங்க. நல்லா காஞ்ச உடனே தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வணக்குங்க. நல்லா அப்படியே வறுத்துறணும். நல்லாயிருக்கும். அந்த நெய் ஸ்மெல்லு அந்த தேங்காய்க்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரியும் போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நிறம் மாறிடுச்சு. நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாங்க. திராட்சையை நல்லா போட்டு வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து நல்லா வெல்லத்தை போட்டு வச்சுக்கலாங்க. வெல்லத்தை போட்டு நம்ம வறுத்து வச்சதையும் கொட்டிக்கலாங்க. எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சு நல்லா கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கல். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடிங்க.